வணக்கம் மக்களே! இன்னைக்கு முக்கியமா 2 விஷயம் பேச போறோம். 1 இன்னைக்கு அவசியமா நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அவசியமா பேசி ஆகணும். இன்னொன்னு கோல்ட பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. தனியா வீடியோ போட சொன்னாங்க. இதுக்காக தனியாலாம் ஒரு விஷயம் வீடியோ போட வேணாம். விஷயத்த உள்ளயே சொல்லிர்லாம்ல. அது நம்ம என்ன வியூஸ்க்காகவா பண்றோம்? சரி. ஆ இன்னைக்கு ஏன் நம்ம கெவின் வாஷோட ஸ்பீச் அதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். டேட்டாலாம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்துச்சு. அவர் 6:30 மணிக்கு தான் அத ரிலீஸ் பண்ணாங்க. அத கொஞ்சம் படிச்சுட்டு முழுமையா சொல்லணும்ல. அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன் இன்னைக்கு கெவின் வாஷோட ஸ்பீச் ரொம்ப முக்கியம்? அதுக்கு முன்னாடி இந்த தங்கம் வந்து பீக்ல இருந்து 50% கீழ விழுக போகுது. அதாவது 2600 சில்ற டாலர் வரைக்கும். அந்த அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். 2500 டூ 2000 ஆ 600, 650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரப்போகுது. இப்ப 4000த்துல இருக்கு. அப்ப எங்க வரப்போகுதுன்னு பார்த்துக்கலாம். அது எப்படின்றத எல்லா விளக்கமும் இல்ல. ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லிர்றேன். இப்பொழுதைக்கு ஃபர்ஸ்ட்டு கெவின் வாஷ என்ன சொல்றாருன்னு, கெவின் வாஷ் வந்து நம்ம அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வோட சேர்பர்சன். சமீபத்தில பதவியேத்தாரு. இன்னைக்கு ஏன் அவரோட ஸ்பீச்சுக்கு ரொம்ப முக்கியம்னா, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல வந்து அ அ பேசுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் எங்கன்னா, அ யூரோப்போட ஆ பேங்க் அதாவது இவங்க ஃபெட் மாதிரி அங்க இசிபி இருக்கு இல்லையா? அதுல சார வந்து பேச கூப்பிட்டுருக்காங்க. சார் பேசினாரு. நெறைய விஷயங்கள் பேசினாலும், நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் தேவை. அத மட்டும் பேசிட்டு நம்ம நகர்ந்து போயிருவோம். அ முதல் விஷயம், ஒரு நம்ம மார்க்கெட்டுக்கும் சரி, யுஎஸ் மார்க்கெட்டுக்கும் ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, வழக்கமா இந்த ஃபெட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முறை ஒரு ஃபெட் மீட் முடிஞ்சுச்சுன்னா, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் நாங்க ஒரு 2 முறை இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க வாய்ப்பு இருக்கு. படிப்படியா குறைப்போம். இல்ல படிப்படியா கூட்டுவோம். இப்படி இத வந்து முன்னாடியே சொல்லுவாங்க. ஒரு ஒரு மீட் முடிஞ்சிருச்சுன்னா, அப்ப வந்து ஒரு இண்டிகேஷன் குடுப்பாங்க. நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண போறது இல்ல, அப்படின்னு தலைவர் சொல்ட்டாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பொழுதைக்கு சூழல் எப்படி இருக்கோ, அதுக்கேத்த மாரி தான் முடிவு பண்ண போறேன். முதல்லயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டுறோம், குறைக்கிறோம் அந்த மாதிரிலாம் நான் வந்து முடிவு எடுக்க போறதில்ல. அந்த குவார்ட்டர்ல அந்த சிச்சுவேஷன்ல மார்க்கெட்டும் மார்க்கெட்ன்றது நான் சொல்றது குளோபல் மார்க்கெட். இல்ல அமெரிக்காவோட எக்கனாமிக்கு என்ன தேவையோ அத நான் செய்வேன். இது முதல் முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட வந்து உடைக்கிறாங்க. அ இனிமேலு வந்து இத சொல்லியே நம்மள வந்து பாடாப்படுத்துவாய்ங்க மார்க்கெட்ல. இனி அந்த தொல்ல இருக்காது. ஸோ இனிமேல் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்ட போறாங்க அப்படின்னு 3 மாசமா அடிச்சுட்டு இருப்பானுங்க. எதுக்கா அடிச்சுட்டு காரணம் கேட்டா இத சொல்லுவானுங்க. இப்ப இனிமேல் அத சொல்ல முடியாது. அவரு அ நம்ம நம்ம ஆர்பிஐல சொல்லுவாங்க இல்லையா? பேசி முடிச்சுட்டு வந்த பின்னாடி தான் தெரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டுறாங்களோ, குறைக்கிறாங்களான்னு. மற்றபடி அனுமானங்கள் வந்து வழக்கமா இருக்கிறது தான். 2வது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு வழக்கமாவே ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தோம்னு நெனைக்கிறேன். வழக்கமா வந்து அவரு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறதுக்கு கூட்டுறதுல, இல்ல இன்ஃப்ளேஷன குறைக்கிறதுல வந்து ரொம்ப கடுமையான மனுஷனாம். எப்போ ஓட்டு போட்டாலும் அவரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டுறதுக்கு தான் அதிகமா அவரு அ ஓட்டு போடுவார் போல இருக்கு. ஸோ இனி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃப்ளேஷன் வந்து நான் வந்து 2%க்கு கீழ மெயின்டெயின் பண்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அது எல்லாத்தையும் கடுமையாக அ எந்த ஒரு இதுவும் பார்க்காம நான் செய்வேன் அப்டின்றாரு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, இன்னைக்கு சூழல்ல யுஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டுனா ட்ரம்ப் அடி வாங்குவாரு. ட்ரம்ப்புக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டுறாங்க அப்படின்றதுனாலயே பாவலோட ஒரு கிளாஷ் ஆச்சு. அ ஃபெட்ல இருக்கிறவனுக்கு அறிவே இல்ல. அந்த மாதிரிலாம் அவர் வழக்கமா அப்படி பேசுற மாரி பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அ அக்கறையே இல்ல. அந்த மாதிரிலாம் பேசிட்டாரு. இவர வந்து ட்ரம்ப் தான் அ முன்மொழிந்து அப்படியே உள்ள கொண்டு வந்தாரு. ஸோ ட்ரம்ப்புக்கு சாதகமா இருக்கணும். அப்படிதானே? அதுக்கு தானே அவரு உள்ள கொண்டு வராரு. ஆனா இவரு நான் இன்ஃப்ளேஷன அ கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்கேயே பயங்கர கிளாஷ் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.
ஸோ இந்த 2 முக்கியமான விஷயம் தான் 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி நெறைய பேசியிருக்காரு. அது இப்பொழுதைக்கு நமக்கு தேவையில்ல. நம்ம மெதுவா கூட படிச்சுக்கலாம். மார்க்கெட் சம்பந்தமான விஷயம் மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஆ நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஹால்ட் தான். இத என்ன கேட்டா இது வந்து ஒரு ஹால்ட் தான். அ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்ற மாதிரியான அ செய்தியா தான் இருக்கு. ஏன்னா, அ இது வந்து கொஞ்சம் மேல போயி ஒரு புல்லிஷ் ஹராமி அப்படியும் ஃபார்ம் ஆகாம, அதையும் கெடுத்துக்கிட்டாரு. அதே நேரத்தில ஒரு பாசிட்டிவாவும் மேலயும் க்ளோஸ் ஆகல. ஒரு ஸ்டிக்குக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ, இங்க வந்து அவரு ஏதோ ஹால்ட் தான் போட்டிருக்காரு. 23,820க்கு கீழ வந்தா ரிஸ்க். 24,200க்கு மேல போனா, சார் மேல அடிச்சு வட்டைய கிளப்பி போயிருவாரு. ஆ யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்றதையும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல. அவரு நிஃப்டி மாதிரி இல்லாம, இவரு கொஞ்சம் பிட் பெட்டர் ஜாம். ஏன் பிட் பெட்டர் ஜாம்ன்னு போட்டேன்னா, கொஞ்சம் பரவால்ல. ஆனா, ஒரு ஜாம் ஆயி நிக்கிறாரு. அதனால அப்படி ஒரு இத போட்டேன். ஆனா, பாசிட்டிவ் நோட்ல தான் இருக்காரு. ஸோ, நமக்கு என்னன்னா, அ பேங்க் பாசிட்டிவா இருக்க வரைக்கும் மார்க்கெட்ட பெருசா அடிக்க முடியாது. ஆம், அம் என்ன காரணம்னா, அவர் தான் ஹையஸ்ட் வெய் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. பேங்க் மட்டும் இல்ல. பேங்க் தூக்குனாலே அ ஃபினான்ஸ் செக்டார் மற்ற செக்டார்ஸ் இருக்குல்ல ஃபினான்ஸ்ல அவங்க தூக்கிருவாங்க. அவங்க அட்லீஸ்ட் இறங்காமயே இருப்பாங்க. அதே மாரி ஆட்டோ செக்டாரும் இதாகாது, இறங்காது. பேங்க்கு மேல போனாலே அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ரியல் எஸ்டேட்டும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ, பேங்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்ம ஓரளவுக்கு தைரியமா இருக்கலாம். என்னதான் ஐடி போட்டு அடி அடின்னு அடிச்சாலும். பாவத்த ஓகே. இன்னைக்கு ஸ்னைப்பர் ஷாட் நம்ம ரோபோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு ரொம்ப சின்ன ஒரு ஸ்டாக் சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலி இந்த எஃப்&ஓ ட்ரேடிங்ல வந்து இந்த மாதிரியான சின்ன நம்பர்ல ட்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால எஃப்&ஓல நல்ல பரிச்சயம் இருக்கவங்க மட்டும் இந்த இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, நம்பர் வந்து இந்த ரூ. 500 இல்ல ரூ. 300 கீழ இருக்க ஸ்டாக்லாம் ட்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எஃப்&ஓ நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சவங்க தான் அத பண்ணணும். ஏன்னா, இதுக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கலாம். அந்த வாலடைல் வந்து கொஞ்சம் அ அந்த பஃபர தாங்க முடியும். இதுல பாருங்களேன், ரூ. 126 30 இன்னைக்கு. ரூ. 126க்கு கீழ போனா ஷார்ட் போனோம். லாட் சைஸ் 6,750. டார்கெட் 124.7. ஸ்டாப் லாஸ் 126.30. ஸோ இது இது பாருங்க, நீங்க இத கவனமா ட்ரேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்ம 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் கேப்ல தான் இது ட்ரேட் நடக்கும்னு வச்சுக்கங்களேன். அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதான் நான் வழக்கமா சொல்லுவேன், பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்றதுக்கு. ஐயோ! அது பெரிய ஸ்டாக்குன்னு சொல்றப்பலாம் நான் சொல்ற வார்த்தை. நீங்க ஏங்க 26.3ன்னு பார்க்குறீங்க? 1263ன்னு பாருங்க. அப்போ அ 1260க்கு கீழ ஷார்ட் போணும். 1247ல கவர் பண்ணணும். 1263ல ஸ்டாப் லாஸ் போடணும். இப்படி நெனச்சுக்கலாம். லாட் சைஸா 675ன்னு நெனச்சுக்கலாம். அதே தான் பெரிய இது இருக்கும். இப்போ ஐயோ! ரூ. 10,000க்கு மேல இருக்கிறதெல்லாம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னுவாங்க. நீங்க ரூ. 10,000 10,500 10,700 நெனைக்கிறீங்க. அப்படியே அத வந்து 100 இது மீன் 1050 அந்த மாரி நெனச்சுக்கங்க அப்டின்னுவேன். ஸோ நம்ம ட்ரேட் பண்றதுக்கு வசதிக்காக அந்த விஷயம் சொல்றேன். இந்த எஃப்&ஓக்காகவே தனியா ஒரு 2 வீடியோ போடணும்னு ஆசை. இந்த ஆப்ஷனுக்கு போடுறதுக்கு பெரிய அளவுல போடணும். ஏன்னா எந்த பக்கம் முட்னாலும் அது ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. நண்பர் ஒருத்தர் இப்ப சமீபத்தில ஒண்ணு ஆப்ஷன்ல கொஞ்சம் தடுமாறிட்டே இருக்காரு. அவருக்கு நம்ம தனியா சொல்றத விட இப்படி வீடியோவா போட்டு விட்டுட்டோம்னா, எப்பயுமே YouTubeல சொன்னா, WhatsAppல சொன்னா தான் மக்கள் நம்புறாங்க. அதனால நம்மளும் இந்த ஃபியூச்சருக்கு தனியாவும், ஆப்ஷனுக்கு தனியாவும் போட்டு விடணும். ஃபியூச்சருக்கு தேவையில்லாத பயம் மக்கள்ட்ட இருக்கு. ஆப்ஷனுக்கு தேவையில்லாத ஆர்வம் இருக்கு. இது 2மே மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அதனால அதுக்கு ஒரு இது போடுவோம். சாரி அடுத்த இதுக்குள்ள போயிட்டேன். ஐடி இன்னைக்கு 25,769. அவரு இன்னும் நமக்கு 4 நாள் ட்ரேட் இருக்கா? 4, 5 நாள் ட்ரேட் இருக்கு. ரிசல்ட் வர்றதுக்கு. அதுக்குள்ள எவ்வளோ அடிக்கிறாரோ அடிக்கட்டும். சீக்கிரமா அடிங்கய்யா. அப்பதான் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ ரிசல்ட் அப்போ வந்து அ வழக்கமா செய்ய மாட்டேன். ஆனா அந்த இன்ஃபி
டிசிஎஸ் ரிசல்ட் வந்தால் ஆப்ஷனில் ஒரு கால் கொடுப்போம். அது நான் பர்சனலாக கொடுக்குறது. பார்ப்போம் அது என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா அன்னைக்கு ஆப்ஷனில் காசு, அன்னைக்கு ஆப்ஷனில் வழக்கமாக நான் யாரையுமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கு மட்டும் கால் கொடுப்பேன். அது வந்து ஈஸி, அது ரிஸ்க் இல்லாத ஒன்று இருக்குது. அதை அன்னைக்கு தனியாக கூட அதை பேசுவோம். ஸோ இது ஃபர்தராக கீழே தான் வந்துட்டுருக்கு. ஆட்டோ மறுபடி புல்லு ஸ்டார்ட் ஆகிட்டார். அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஃபர்தராக மேலே போவார். ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிச்சுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் வந்து ஆட்டோவின் மாதமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. மெட்டல் இன்னைக்கு கீழே தான் இறங்கியிருக்காரு. இன்னும் ஃபர்தராக இறங்குவார் எதிர்பார்ப்பின்படியே. அதனால் ஸ்டாக் வச்சுருக்கவங்க, ஷார்ட் போகிறவங்க போய்க்கலாம். இன்னைக்கு அண்ணாச்சி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டார். பயங்கர சர்ப்ரைஸ். நிஜமாக இது சர்ப்ரைஸ் ரேலியா இல்லை ரிலீஃப் ரேலியான்னு தெரியல. சர்ப்ரைஸ் ரேலினாலும் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தெரியல. 51,000 வரைக்கும் போகலாம். இல்லை 51,500 அந்த ரேஞ்சு வரைக்கும் போகலாம். ஆனாலும் நான் வந்து எஃப்எம்சிஜியில் இப்போதைக்கு போக மாட்டேன். புல்லிஷாக இருக்குது சொல்ல மாட்டேன். எந்த நேரத்தில் நேற்று வாயை வச்சனோ யார் நம்ம நெஸ்லே இந்தியாவை, அவர் இன்னைக்கு 3.5% ஏறிட்டார். இறங்கின பின்னாடி பை பண்ணலான்னு பார்த்தா அவர் இப்போயே ஏறிட்டு போயிட்டார். ஸோ இப்போதைக்கு பை பண்ணலாம். அதான் அடுத்து ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வரட்டும், இன்னும் வரட்டும், நல்லா கீழே வரட்டும். கொஞ்சம் வந்த பின்னாடி அந்த மிட் டேர்முக்கு இது வரைக்கும் உள்ளே நுழையாதவங்க நுழைஞ்சிக்கலாம். எனர்ஜி இன்னைக்கு அவர் இன்றைக்கும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் முடிச்சிருக்காரு. இன்றைக்கி ஆக்சுவலி விழுந்துருக்கணும். ரிலையன்ஸ் வந்து 1.5% மேலே ஏற்றி நிப்பாட்டினதுனால 1.5% ஏறினதுனால இவர் வெயிட்டேஜில் மேலே நிற்கிறாரு. ஃபர்தராக கீழே வர போகிறாரா மேலே போக போகிறாரான்றது வரும் நாட்கள் இதுதான் சொல்ல முடியும். ரைட். இப்போது இந்த நம்மளோட தம்ப்நெயில் விஷயத்துக்கு வருவோம். இந்த கோல்டு விஷயமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டிங்க. அப்பப்போ அப்டேட் பண்ணுவோங்க. இங்கே பாருங்கள், இது எங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு, ஒரு ரிலீஃப் ரேலி, திருப்பி பெரிய செல்லிங் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ரொம்ப நாளாக வச்சுருந்தவங்க பூரா விற்கிறாங்க. விற்றோடனே நம்மளை மாதிரியான ஆள் இருப்பாங்களா, ஆஹா 5,600 போனதுங்க, 4,400 வந்துருச்சு, பை பண்ணலாங்க அப்படின்னு பை பண்ணுற குரூப்பு. அப்புறம் இப்படியே அடித்தா ஓவர் சோல்டில் இருக்குது, அடி தாங்காது அப்படின்றதுனால தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேலே ஏறி மறுபடியும் ஒரு நல்ல மிதி மறுபடி போயிருக்கு. இப்போது இதை நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த வேவ் வந்து நல்ல பெரிய வேவாக ரிட்டர்ன் ஆச்சு. அங்கேருந்து இதை விட பெரிய வேவாக கீழே வந்துச்சு. ஆனால் பவுன்ஸ் பேக் வந்து சின்ன வேவ் தான். இந்த அளவுக்கு வேவ் கிடையாது. இந்த அளவுக்கு தான் வேவ். மறுபடியும் கீழே வந்துச்சு, சின்ன வேவ், கீழே வந்துச்சு, சின்ன வேவ், கீழே வந்துச்சு. இப்போ அப்படியே தொங்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வேவ், ரெண்டு வேவுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு கட்டத்தில் கன்சல்டேஷன் வரும். வந்துட்டு இங்கேருந்து அப்புறமா அவர் ஒரு ரிலீஃப் ரேலின்னு வச்சுங்களேன். ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கினா கொஞ்சம் மேலே போகணும். சரி, இப்படி மேலே போகும் சொல்கிறீங்க. ஆனால் தங்கம் வந்து 2,600 பக்கம் வரும்ன்றீங்க. இப்போ 4,000 இருக்கே, 2,600ன்றது இன்னும் எவ்வளோ இருக்குது? தங்கம் போய் அவ்வளோ வருமா? என்ன சார் தங்கத்தை போய் இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நிறைய ரீசன் சொல்ல முடியும். அவ்வளவும் இப்போ உட்காந்து சொல்ல முடியாது. அப்பப்போ சூழலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்கிறேன். நம்ம தங்கம் இப்படியெல்லாம் கீழே வருமா அப்படின்னா, இன்னைக்கு ஏறின காரணம் வந்து டம்மி காரணங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம், ஒரு ஃபியரில் ஏறினது. புரியுதா? இங்கேருந்து இந்த ஒரு 2 வருஷமாக வந்து 2 வருஷமா இல்லை, இந்த லாஸ்ட் போன வருஷம் மட்டுமே இதே $2,500 $5,600 வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. இது ஒன்லி ஃபியர். நான் என்ன நடக்க போதோ, அங்கே அந்த நாட்டோட பிரச்சனை, இந்த நாட்டோட பிரச்சனை, அவர் டேரிஃபில் பிரச்சனை பண்ணுறாரு, இந்த மாதிரி ஃபியரில் ஏறினது. எப்பயுமே இந்த ஃபைனல் ரேலி இப்படி தான் இருக்கும். தாறுமாறாக மேலே ஏறியாச்சு. சரி, இப்போ கீழே வருது. எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படின்னா, நம்ம 2,600ன்னு வேறு டெக்னிக்கல் காரணங்கள், இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரீசனும் இருக்குது. ஆனாலும் அப்படி வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குல்ல. அதுக்காக இது வந்து ஒரு இயர்லி சார்ட்டு. 2011 இப்படி தான் பீக் போனார். எவ்வளோ போனார்னா 1920. 1920 போயிட்டு அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்தில் 1046 வந்தார். அப்போ எத்தனை பெர்சன்டேஜுங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 48-50% வச்சுக்கோங்க. தோராயமாக
தோராயமா 50% அப்படி வச்சுக்கங்க. ஒரு இதுக்கு 48 47.5 அப்படிலாம் கணக்கு பார்க்கணும்னா, அது தனியா போட்டு பார்த்துக்கங்க. ஸோ, இப்போ 5,600ல இருக்கு. 5,600ல 50%னா எவ்வளோ வரும்னு பார்த்துக்கங்க. 2,700 வருமா? 2,000 ம் 700 650, 700 அந்த மாரி வருது. இல்ல 800 வருதா? ஏதோ 2,700, 800 அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். இது சும்மா தோராயமா சொல்றேன். இந்த ரேஞ்சுக்கு வரணும். டெக்னிக்கலா இன்னும் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அது சொல்லலாம். இப்போ இத சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, தங்கம் 50% இறங்குமா? அப்படின்ற பயம், யோசனை வேண்டாம். நிச்சயமா இது ஏன்னா இங்க பாருங்க. இதே மாரி தான் ஃபுல் ராலி போயாச்சு. இங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு ராலி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த வேவ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வேவ் வரும். ஸோ இதே மாரி தான் இங்க 5,600 வரைக்கும் போயிட்டு, திருப்பி இங்க வந்து மறுபடியும் இங்க 1 வருஷமோ, 2 வருஷமா கன்சாலிடேட் ஆகி, அப்புறமா மெதுவா மேல போகும். ஏன் அது தங்கம் மேல போகும். ஏன்னா, உலகத்துல உலகம் தோன்றிய நாள்லருந்து இப்போ வரைக்கும் இன்ஃப்ளேஷன் கூடிக்கிட்டே தான் இருக்கு. கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா, ப மனிதனோட உழைப்புக்கு மனிதன் வந்து எப்பயுமே விலைய கூட்டிக்கிட்டே இருப்பான். அவனோட வேல்யூவ கூட்டுறான். அதனால எல்லா பொருளோட விலையும் கூடும். அதனால எப்பயுமே இன்ஃப்ளேஷன் குறையும். இதத்தான் நம்ம வாரன் வந்து என்ன சொல்றாரு? பஃபெட் வந்து என்ன சொன்னாருன்னா, "ஏதாவது வாங்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா, நல்ல முதலீடு பண்ணணும். நல்ல முதலீடு. இந்த மொபைலு அதெல்லாம் இல்ல. எங்கேயாவது முதலீடு வாங்கணும், முதலீடு செய்யணும், வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, தள்ளி போடாத. உடனே பண்ணு. ஏன்னா, இன்னைக்கு விட நாளைக்கு விலை கூடத்தான் போகுது." அவர் நாளைக்குன்னு சொன்னது ஃபியூச்சர் அப்படின்றது அர்த்தம். எந்த பொருளும் இப்போ விட அடுத்து விலை கூடத்தான் போகுது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ, தங்கம் விலை கூட தான் போகுது. எப்போ 2,500, 2,600 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு போகும். ஸோ பெட்டர் அங்க வாங்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்கு. ருப்பி வந்து இப்போ 95 இன்னைக்கு கொஞ்சம் மறுபடி வீக் ஆகி 94 சில்லறையிலேருந்து 95க்கு போயிருக்கு. இப்போ அதோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம அன்னைக்கே பேசணும். 91ன்னு பேசணும் இல்லையா? 91 $91 வரைக்கும் ஏற வேண்டியது இருக்கு. இப்போ 94க்கு கீழ 94 உடைச்சிச்சுன்னா, 91 வரைக்கும் அது ரெக்கவர் ஆகும். ஆனா, இது ஃபர்தரா இன்னும் வரும். இப்போ என்ன காரணம்னா, இப்போ க்ரூடு பிரைஸ் இறங்குறப்போ, கோல்டு பிரைஸ் இறங்குறப்போ, ஆ நம்மளோட ருப்பி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்படி வந்தா, 1 வருஷம், 2 வருஷத்துல இது எல்லாமே ஒரு லாங் டெர்ம் வியூல தான் பார்க்குறோம். 1 வருஷம், 2 வருஷத்துல $83 வர்றதுக்கான டெக்னிக்கல் ரீசன் இருக்கு. ஸோ இதுவும் கீழ வந்து ஒரு வேள 2,600 அந்த மாரி வர்றப்போ, நம்மளோட ருப்பியும் ஸ்ட்ராங் ஆகி 83 ₹83 வெர்சஸ் $1 அப்படின்னு இருந்தா, தங்கத்தோட விலை என்னவா இருக்கும் தெரியுமா? அப்ராக்ஸிமேட்லி ஒரு கிராம் அதாவது 24 கேரட் கிராமு 7,000 7,100 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நாம ஒரு ஒரு அசம்ப்ஷன்ல சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இறங்குன்றதுல டெக்னிக்கலா ஒரு மாற்றமும் இல்ல. டெக்னிக்கலா சொன்னதெல்லாம் கரெக்ட்டு. ஆனா அது 2ம் ஒரே டைம்ல நடக்குமா? ருப்பியும் ஸ்ட்ராங் ஆயி கோல்டும் வீக் ஆகுமா? அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, இப்போ இங்க கோல்டு கீழ இறங்குறப்போ, நம்ம ருப்பி வீக் ஆயி அதே 50% வீக் ஆச்சு. இப்ப 40 நான் சரின்னா $41 $42 ருப்பி வெர்சஸ் டாலரா இருந்து அது 50 சாரி $69 வரைக்கும் போனது. கரெக்ட். $69 வரைக்கும் போனது. அதுவும் அப்போ 50% வந்து ருப்பி வீக் ஆச்சு. கோல்டும் 50% பக்கம் வீக் ஆச்சு. ஆனா, இப்ப சினாரியோ கம்ப்ளீட்டா மாறியிருக்கு. ஏன்னா, இது தேவையில்லாம ரொம்ப ஏறிட்டான். இவன் ஏறுன டைம்ல அ அ ருப்பியும் வீக் ஆயிடுச்சு. இப்போ இது இறங்குறப்ப ருப்பி ஸ்ட்ராங் ஆகும். அதான் ரிவர்ஸ்ல நடக்கும். ஸோ, அதனால இதுக்கான வாய்ப்பு இருக்கு. தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் கவனமா இருங்கன்றதுக்காக தான் சொல்றது. நான் இப்ப சொன்ன எல்லாமே ஷார்ட் டெர்ம் மொமெண்டம் அ அ டெக்னிக்கல் விஷயம் இல்ல. இது ஒரு மிட் டெர்ம் இல்ல லாங் டெர்ம் அதுக்கான வியூ. நீங்க யாரும் அவசரப்பட்டு நாளைக்கு காலையில போய் ஆனந்தன் சொல்லிட்டாரு ஏபிள் ஏர்ஸ்ல. அதனால தங்கத்த பூரா வித்துடுறேன்டா அப்படின்னு வித்துட்டு அப்புறம் வந்து என் சட்டைய பிடிக்காதீங்க. சரியா? ஸோ தங்கத்த பத்தி இன்னும் ஏதாவது டீட்டெயிலா ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் ஃபர்தரா அத பத்தி சொல்லலாம். இப்பொழுதைக்கு நன்றி, வணக்கம் மக்களே!